ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஒரு லெசனை எப்படி சுருக்கி படிக்கலாம், சீக்கிரமாக படிக்கலாம், அந்த கொஷின் ஆன்சர்ஸை எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் படித்து புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது இல்லையா, எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லெசன் எடுத்திருக்கேன். ஒரு பாடத்தை நீங்கள் சுருக்கி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பாடத்தில் ஃபஸ்ட்டில் இருக்கிற கற்றல் நோக்கங்கள் அதை முதல்ல படிங்க. அந்த பாடத்தை நம்ம ஏன் படிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் முதல்ல அந்த கற்றலின் நோக்கங்களை முதல்ல வாசித்து பாருங்கள். ஓகேவா? இது ஒரு சாம்பிள் வீடியோ தான். ஸோ எல்லா லெசனுக்குமே இந்த கற்றலின் நோக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாடம் கண்டென்ட்டை நான் நடத்த போதில்லை, எப்படி ஒவ்வொரு பாடத்தையும் சுருக்கி நீங்கள் படிக்க போகிறீங்க, எப்படி நோட்ஸ் எடுத்து படிக்கலாம், அதுக்கு தான் நான் ஐடியாஸ் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கற்றல் நோக்கங்கள் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த அறிமுகம் படித்து பாருங்கள். அது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லெசன் நம்பர் போட்டுட்டு பக்கத்தில் 0.1 0.2 அப்படின்னு வரும். நீங்கள் மேக்ஸில் போடுற மாதிரி எக்ஸசைஸ் போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி 1.1 1.2 1.3 அப்படின்னு வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் 1.5 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ முதல்ல கற்றலின் நோக்கங்கள் பாருங்கள், அறிமுகம் படிச்சுடுங்க. எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்த்துடுங்க. அந்த பாயிண்ட்ஸை ஹெட்டிங்ஸை சைடு ஹெட்டிங்ஸ் மாதிரி போட்டுட்டு அதில் சப்டைட்டில்ஸ் எதாவது இருக்கான்னு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், படித்து பாருங்கள். காலணிகளுக்கான போட்டி அப்படின்னு இருக்குது. இப்போ அதில் பாருங்கள், மறுபடியும் கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு பாடத்தையுமே பார்க்கணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், காலணிகளுக்கான போட்டின்ற டைட்டிலில் அதில் சைட் டாபிக் பாருங்கள், முதலாளித்துவ நாடுகளின் சந்தைகளுக்கான போட்டி. ஓகேவா? அதை அப்படியே நீங்கள் படித்து பார்க்கலாம். டைம் இருந்தால் ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ அந்த சைட் ஹெட்டிங் பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? இந்த கட்டகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டகத்தில் இருக்க வினாக்கள் நிறைய வருது, அதனால் அதையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. இன்டீரியர் கொஷின்ஸ் வரும். அடுத்தது பாருங்கள், 1.2 வல்லரசுகளின் போட்டி. அப்போ வல்லரசுகள் எவைன்னு பார்த்துட்டு அதுங்க நடுவில் அந்த போட்டிகளை பற்றி படிக்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த நாடுகள் எல்லாம் இப்போ ஒன்று நான் சொல்ல போகிறோம். ஐரோப்பா, அது பாருங்கள், அந்த மோதல்கள் ஏன் நடைபெற்றது அப்படின்னு ஹிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, பார்த்துட்டே வாங்க. இப்போ ஆசியா, ஜப்பானின் எழுச்சி, இது எல்லாமே சைட் ஹெட்டிங்ஸ் தான் இல்லையா. நீங்கள் ஒவ்வொரு பாடத்துலையும் இந்த மாதிரி பாயிண்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைட் ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. நடுவில் இந்த மேப்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு பாடத்தை நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா மேப்ஸ் முதல்ல பார்த்துருங்க. பாடத்தில் இருக்க ஒவ்வொரு நாட்டை பற்றியும் படிக்கும்போதும் அல்லது ஒரு இருப்பிடத்தை பற்றி படிக்கும்போது கண்டிப்பாக மேப் கையில் இருக்கணும். மேப் வச்சுட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி பாடங்களே படிக்க ஆரம்பிக்கணும். அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் அடுத்த வார்த்தைக்கு நீங்கள் நகரணும். ஓகேங்களா? பார்த்துட்டே வாங்க. இப்போ இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் பார்த்துட்டே வரீங்க. ஸோ 1.5 வரைக்கும் இந்த மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது இந்த மாதிரி முதல்ல பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய புக் பேக் கொஷின்ஸ் எடுத்திங்கன்னா அந்த ஒவ்வொரு கொஷினுமே அந்த வினாக்கள் எந்த பார்ட்லேருந்து கேட்டிருக்கான்னு முதல்ல கோத்ரூ பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அங்கே இருக்க QR கோட் வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதை பார்க்கணும். இந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வரைபட வினாக்கள் கொடுத்துருப்பான், அதையும் பார்க்கணும். தென் இதில் ஆன்லைன் டெஸ்ட்லாம் இருக்குது, எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் சில கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பாடத்துக்கு உள்ளேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். அதனால் என்ன செய்யணுன்னா நீங்கள் படிக்கும்போதே அதை அன்லைன் பண்ணி வச்சுக்கலாம். QR கோட் கொஷின்ஸ்னு தனியாக இருக்குது,
அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு படிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த தலைவருடைய படங்கள் சில குறிப்பிட்ட முக்கியமான மனிதர்களை பற்றி படிக்கும்போது அந்த உருவங்களை கொஞ்சம் மனதில் உள்வாங்குங்க. சில மேப்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களே அப்படியே ஜூம் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள், அதையும் கொஞ்சம் மனசில் நிறுத்துங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கேள்விகள் அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்குறான். உடனடி காரணம் யாதுன்னு கேட்பான் இல்லையா? அப்போ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அதில் இருக்க நிகழ்வுகளை கரெக்டாக உள்வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கேள்வி பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்லா படிக்கிறவங்க டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது. அதனால் சில முக்கியமான கேள்விகளுக்கான பதில்களை படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை கொஞ்சம் வாழ்க்கை ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிங்க. அதை தவிர பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸு கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு லெசனுக்கு நீங்கள் ஒரு A4 ஷீட் போதும், அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு கூட படிக்கலாம். ஏன்னா அது எக்ஸாம் டைமில் போகும்போது உங்களுக்கு இந்த ரூட் வேர்ட்ஸ் மாதிரி நல்லா அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக மனசில் நிறுத்திக்கிறதுக்கு உதவும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக பார்த்துட்டே வாங்க. அதில் சப்டைட்டில் கொடுத்துருக்குறான், அதையும் பிரிக்கிறான் பாருங்கள். இப்போ இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த முதல் உலகப் போருக்கான காரணங்கள் விளைவுகள்லாம் இருக்கு இல்லையா? இதை ஒரு சின்ன எக்ஸாம் சொல்கிறேன் நான். ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு நிகழ்வு இருக்குது, அந்த நிகழ்வு நடக்குது, அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகள் இருக்குது இல்லையா? அப்போது இந்த மாதிரி போர்களை பற்றி படிக்கும்போது கண்டிப்பாக அந்த போருக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கணும். ஒரே நாளில் ஒரு போர் தொடங்காது இல்லையா? அப்போ உடனடி காரணம்ன்றது வேறு, ஆனால் அந்த போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த உடனடி காரணம் உங்களுக்கு புரியும். அந்த போர் ஏன் நடந்ததுன்னு தெரிஞ்சிக்க முடியும். போர் நடந்து முடிஞ்ச பிறகு அதனுடைய விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா மைய நாடுகள் நேச நாடுகள் சொல்கிறோம் இல்லையா? பார்த்துட்டே வந்தீங்கன்னா மேப் வச்சு பாருங்கள், ஒவ்வொரு நாட்டையுமே நிகழ்வுகளை படித்து பாருங்கள். ஒரு நமக்குள்ளே 2 ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 2 கேங்காக பிரிஞ்சு அவங்க தடுக்க பார்ப்போம் இல்லையா? அதுதான் உலகத்தில் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை போட்டுவிட்டால் இப்படி இருக்கும், யாரெல்லாம் உதவி செய்வாங்க, யாரெல்லாம் எதிரியாக நிற்பாங்கன்னு ஒரு கான்செப்ட் நமக்குள்ளே வரும் இல்லையா? அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பாடத்தை படிங்க, கண்டிப்பாக புரியும். அங்கே நாடுகளுக்கே பாருங்கள் ஒவ்வொரு கலர் ஷேட் கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் உள்வாங்கிடுங்க. ஒரு 2 தடவை படித்து பார்த்துருங்க. அப்போது அதுலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு உங்கள் திறமையை உங்களால் வளர்த்துக்கிட்டு நிறைய மதிப்பெண்களை உங்களால் வாங்க முடியும். ஸோ புரிஞ்சிட்டு படிங்க, பார்த்துட்டே வாங்க. அந்த போர் பற்றிலாம் சொல்கிறான் பாருங்கள், அந்த போர் அமைஞ்ச இடம் எல்லாமே கொடுக்குறான். அதில் நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாட்டோட பேர் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக அந்த மேப் கையில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மேப்பாக நீங்கள் பார்க்கும்போது பின்வரும் வரைபட வினாக்கள்னு சொல்லி கொடுக்குறான் பார்த்தீங்களா? அது ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இது சாம்பிள் வீடியோ தான் சொல்லியிருக்கேன். எல்லா பாடத்துக்கும் நான் வீடியோ போட போகிறது கிடையாது. பட் ஒரு லெசன் நம்ம எப்படி எடுக்கணும் அதுக்காக. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த பாடத்தில் QR கோட் வீடியோஸ் இருக்கு இல்லையா? அதை கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. இந்த லெசன் புரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்து அதை படிங்க. அண்ட் தென் இந்த புக் பேக் கொஷின்ஸில் அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு முதல்ல புக்கில் மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை ஷார்ட் பண்ணி கைட்ஸ்லாம் வந்திருக்கு, MLMலாம் கூட இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த பாடம் புரிய ஆரம்பிச்சிடும். QR கோட் வீடியோஸ் பாருங்கள், ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பாருங்கள், நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதை பற்றி ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸ் போடுங்க, நான் அதுக்காகவும் வீடியோ போடுறேன். சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, இந்த லெசனை எப்படி ஈஸியாக டீச் பண்ணலாம், இல்லை எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வைக்கலாம் அப்படின்லாம் கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கட்டக வினாக்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 2 மாதமாக நடந்த எக்ஸாம்லலாம் பார்த்திங்கன்னா உள்ளே இந்த கேள்வி கேட்டிருக்கான். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா கட்டக வினாக்கள் கொஞ்சம்
நல்லா படித்து பாருங்கள், ஆன்லைன் பண்ணி வைங்க. வேறு என்ன இருக்குது, மேப்பு பார்த்துடுங்க. அப்புறம் ஒருத்தர் கேள்வியை வாசிக்கும்போது இன்னொருத்தர் கண்ணை மூடி அந்த கேள்வியை உள்வாங்கி அதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஓரல் டெஸ்ட்டு மாதிரி பண்ணி பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இந்த பாடத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் இது பாட சம்மந்தமாக கல்வி டிவி வீடியோஸ்லாம் நம்ம நிறைய இருக்குது. தடையும் விடையும்னு ஒரு பார்ட் இருக்குது. அப்புறம் கல்வி டிவியில் பாடம் நடத்துகிறாங்க டீச்சர்ஸு. நிறைய இருக்குது, நமக்கான கற்றல் வளங்கள் நிறையவே இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. வேறு என்ன, வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் லீவில் இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது சரிப்பட்டு வருதான்னு பாருங்கள். இல்லை இது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்பவும் இதற்கான முயற்சியில் நம்ம இறங்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.